ரெண்டு டிவியில் அப்படியே கீழே பண்ணிக்கிறீங்களா? வேண்டி மன்னிச்சுக்கட்டுங்க. இந்த முட்டி வெளியே வரக்கூடாது. ஓகேவா? இப்போ கால நேரம் வச்சு இப்போ தொழில் பார்க்கலாம். இன்னும் கெட்ட கூட வச்சுக்கங்க. ஓகே, தொடுங்க. இன்னும் இப்படி தொட்டிங்களா? இன்னும் இப்படி தொட முடியாது. நிமிருங்க. கை மேலே தூக்கா. இப்படி கை மேலே ஏறுமா? இப்படி ஏறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். கொஞ்சம் வந்து பின்னாடி நல்லா ஏறும். உன்னை கீழே குடிஞ்சி கட்டவரை தொட்டிங்களா? தொடரல, இப்போ தொடர்ந்து. சரிங்க. இப்போ நம்ம கிட்ட வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு? வைத்தியம் பண்ண முன்னாடி வலியும் குறைஞ்சிருக்கு. இப்போ ஃப்ரீயான மாதிரி. சரி, உங்கள் பேர் என்ன? செங்கோடு. செங்கோடு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? சேலத்தில் இருக்கோம். வேகமாக சொல்லுங்க. சேலத்துலேருந்து வரீங்க. சரிங்க. எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது? பிரச்சனை எனக்கு 7 வருஷமா இருக்குது. 7 வருஷமா இருக்கு. இப்போ 7 வருஷம் பிரச்சனை இன்னைக்கு எவ்வளோ குறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு? 7 வருஷம் பிரச்சனை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது எவ்வளோ? ஒரு 30% எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. சரி, ஒரே டைமில் நீங்கள் முன்னே கீழே குனிய முடியாது, நிம்மற முடியாது. சரிங்களா? கை மேலே ஏறாது. சரிங்களா? உன்னோட பசியில் நல்லா எடுக்குமா? பசி ஜீரணம் ஜீரணம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், புளியாப்பு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏப்போ வராத மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கா? சரிங்க. இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிம்டம்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே நடந்து பார்க்குறீங்களா? சும்மா இதுக்கு மட்டும் ஒரு 4 எட்டு நடந்து காட்டுறீங்க. அப்படியே நில்லுங்க. எப்படி இப்போ சந்தோஷமா இருக்கா? ஏன் திருப்தியாக சொல்லாதீங்க. இல்லை சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ரைட்டு. அப்படியே முன்னாடி நடந்து போங்க பார்க்கலாம். நேராக நிமிந்து வாங்க. முன்னே இப்படி இருக்குமா? முன்ன இப்படி நடந்தேன். முன்ன சாஞ்சிட்டு தான் நடப்பேன். முன்ன கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நடப்பேன். இப்போ எப்படி இருக்கு? நேரம் நடப்பேன். நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கு. ரைட்டு. அப்படியே முன்னால் நில்லுங்க. இந்த பின்னால் போங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க. சரிங்களா? நம்ம கிட்ட நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, வந்த பின்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் நீங்கள் சொல்கிற வீடியோ வந்து மற்றவங்களுக்கு 4 பேருக்கு லைவாக போகணும். 10 பேருக்கு ஷேர் பண்ணோம். சரிங்களா? உங்களாட்டம் இருக்கிறவங்க பலன் அடையணும். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்ததுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நான் வரும்போது வழியோடு வந்தேன். ஆனால் இப்போ ஒரு 30% எனக்கு குறைஞ்சிருக்குது. ஒரு நாள் வந்து பண்ணியிருக்கிறதுல எனக்கு இன்னும் 3-4 டைம் வந்தோம்னா எனக்கு நிமிஷம் சரியாயிடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, கை கால் வராதவங்க எங்கேயாவது இருந்தீங்கன்னா வந்து ஐயா பாருங்கள், உங்களுக்கு சரி பண்ணுங்க. உங்கள் கையில் மேலே தூக்க முடியுமா? கீழே புரிய முடியுமா? புரிய முடியாது. தூக்க அப்போ கை தூக்கிறதுனால பெண்ணை தூக்க முடியாது. இப்போ தூக்க முடியும். கீழே புரியுங்க அப்படியே. பெண்ணை பாதி கூட வரல. சரிங்களா? ரொம்ப திருப்தியா இருக்குங்களா? 30% அல்ல, ஒரு 50-60% வந்துட்டீங்க. சரிங்களா? நான் சொல்ற மாதிரி மருந்து பூசிட்டு வாங்க. சரிங்களா? இதுக்கு மேல வந்து உங்களுடைய ஆக்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஸ்டேஜுக்கு தான் வரும். சரிங்களா?
இன்னைக்கு நான் பண்ணுறேன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் ஒரு 10 நாள் நல்லா ரத்த ஓட்டம் ஓடி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி வந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி மருந்து போட்டீங்கன்னா 100% நல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு 10 நாளுங்கிறத 12 நாள் கழிச்சு வாங்க. சரிங்களா? என் பேர் வேல்முருகன், வாழப்பாடி எஸ்கே லாட்ஜில் தான் இருக்கிறோம். வாங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய குறையை சொல்லுங்க. ஆனால் இவருடைய நிறைய வந்து உண்மைதான் சொல்லுகிறார். நான் உண்மை சொன்னியா போய் சொன்னியா? உண்மைதான் சார். சந்தோஷமா இருக்குல்ல? திருப்தியா இருக்குல்ல? ரைட், ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க, வணக்கம்.